ஏன்னா விஷ்ணு தரப்புலேருந்து ஆரம்பத்துலேருந்து பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா எல்லாம் பேசுகிறார், நல்லாவே பேசுகிறார். ஓகே, பட் ஆனால் லைக் என்ன மாதிரியான எவிடன்சஸ் அவர் கொடுக்குறாரு, அதுதான் மேட்ரு அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா இது 2 விதமாகவும் பேசப்பட்டது. இல்லை போலீஸ் அஃபிஷியல்ஸ் விஷ்ணுக்கு ஃபேவர், அதனால தான் 4X இவ்வளோ நாளாக வந்துட்டு எஃப்ஐஆர் போடலன்ற மாதிரியும், இல்லை இப்போ வந்துட்டு அஷ்மிதாக்கு ஃபேவர், அதனால தான் இவர் எஃப்ஐஆர் வந்துட்டு போட விடலை, அதில் அஷ்மிதாவும் இன்க்ளூடுன்ற மாதிரியும், இந்த மாதிரி மாறி மாறி விஷயங்கள் வந்து நிறைய போயிட்டு இருந்தது. இது எல்லாமே வர ஒரு சஸ்பெக்ட் ஃபேக்ட் மாதிரி தான் இருக்குது. பட் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூசிவான நோட் வந்து இங்கே எதுவுமே கிடையாது. இது திரும்ப அப்படி தான் போயிட்டுருக்கு. என்னென்னா சொல்கிற மாதிரி இவ்வளோ வருஷங்களால் பொறுத்துக்கிட்டவங்க இப்போ ஏன் வெளியில் வராங்க, ஏன் இது வெடிக்குது இந்த இடத்துல? ஒருத்தரை பற்றி ஸ்டார்ட் பண்ணதுனால நம்ம வந்து நம்மளை நல்லவங்களாக காமிச்சிக்கணும், ஆப்போசிட் பர்சனை பற்றி எல்லாத்தையும் சொல்லிடணுன்ற ஒரு விஷயம். 2வது, விஷ்ணு ஆரம்பத்துலேருந்து நான் என்ன தப்பு பண்ணன்ற நோட்டை தாண்டி வெளில போவே இல்லை. அதே மாதிரி ஷேமிங், பிளேமிங் இதை தாண்டி ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கிறதுல தான் அவர் ரொம்ப குறியாகவே இருந்தார். அதை தான் லாஸ்ட் மினிட் ஆஃப் கெட்டிங் அரெஸ்ட் வரைக்கும் அவர் பண்ணிட்டு இருந்த விஷயமாகவும் இங்கே இருக்குது. இப்போ அந்த ஏடிஜிபி விஷயத்தை பற்றி நிறைய பேர் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மேம். ஆக்சுவலாக இப்போ விஷ்ணு அவர்கள் போட்ட கண்டென்ட்டை வந்து தூக்கம் வந்து சொல்லியிருக்காங்க, லீகல் நோட்டீஸுமே வந்து அனுப்பிச்சிருக்காங்க, அவங்க சைட்லேருந்து வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இதை பற்றி என்ன மேம் வந்து நம்ம வந்து யோசிக்கிறது? இப்போது ஆக்சுவலாக அவர் வந்து அரெஸ்ட் வந்து ஆகிட்டார். இதுக்கு அடுத்த கட்ட மூவாக வந்து என்ன வந்து இருக்கும்? அஷ்மிதா வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க, திரும்ப அவங்க வந்து விஷ்ணு மேலே வந்து நிறைய அலிகேஷன்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து டொமஸ்டிக் அப்யூஸ்லாம் வந்து பண்ணியிருக்காரு, அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன மேம் வந்து ஆகும்? இப்போ அந்த 4X மேட்டருமே ஒரு பிரச்சனையாக வந்து இருக்குது இந்த கேஸ்க்குள்ளே. இதுக்கு இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் பிரச்சனை வேறு வந்து இருக்குது, அந்த இன்ஸ்டாகிராமில் இவர் வந்து தகாத முறையில் பேசின இது எல்லாமே வந்து இருக்குது. இவ்வளோ ஒரு இடியாப்ப சிக்கலான கேஸாக வந்து இருக்கேன் மேம். இது எங்கே போய் வந்து முடிப்பாங்க? இன்னுமே இது கண்டினியூ ஆகிட்டு இருக்குமான்னு தான் எல்லாரும் கேட்கும். கண்டிப்பாக. ஏன்னா இந்த 4X ஸ்கேம் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி என்கொயரி ப்ரொசீடிங்ஸ் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் லைக் கோர்ட் டைரக்ஷன் பண்ணி அதுக்கான எஃப்ஐஆர் அந்த ப்ராசஸும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஏன்னா நிறைய பேர் எனக்கு இது வந்துட்டு இன்பாக்ஸில் வந்து கேட்ட விஷயம் தான், ஏன் அதை அப்படியே விட்டுட்டீங்க, ஏன் அதை பற்றி பேசல, அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னும் போது சில விஷயங்கள் நம்ம அவேர்னஸாக கொண்டு வரலாம், பட் சில விஷயங்கள் கான்ஃபிடென்ஷியலாக தான் இங்கே வைக்கணும்.